இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான PhD அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் PhD அட்மிஷனுக்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான PhD அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnou.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். தற்பொழுது PhD அட்மிஷன் நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, PhD அட்மிஷன் நோட்டிபிகேஷன் ஜூன் 2026 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா PhD அப்ளிகேஷன் ஜூன் 2026. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த நோட்டிபிகேஷனை பார்ப்போம். இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். PDF ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் ரிசர்ச் ப்ரோக்ராம் செக்ஷன் PhD அட்மிஷன் நோட்டிபிகேஷன் ஜூன் 2026. அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் along with enclosure or stipulated fee for admission into the PhD degree program offered in the following subject discipline under the various school of study. Subject details கொடுத்திருக்காங்க. Management number of vacancy 6, history 5 vacancy, education 9 vacancy, zoology 4 vacancy, தமிழ் 2, ancient history and archaeology 1, botany 2, chemistry 3, Physics, Geography, Computer Science, Criminology and Criminal Justice Administration, Electronic Media Study, Drama and Theatre Study, Economics, Political and Public Administration, Adult and Continuing Education. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கிறதுங்கிறது கொடுத்திருக்காங்க. டோட்டலா 48 வேகன்சி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா the total number of vacancy may be changed subject to vacancy arised and awarding PhD guideship recognition to eligible faculty members. அந்த மாதிரி நோட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக tentative schedule of events, முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. description of activities, tentative date, last date for receipt of filled in application along with fee 7/5/2026, conduction of entrance examination 17/5/2026, conduction of personal interview 26/5/2026, release of selection list in the university website 30/5/2026, admission intimation communicated to selected applicants 30/5/2026, last date for admission counseling 10/6/2026. இவ்வாறு முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. PhD ரெகுலர் மூட் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ஜூன் 2026 admission section. Instruction to the applicant to apply for PhD research program. The applicant should send a demand draft for ₹1,000 application cost along with the filled in application form. The DD should be drawn in favor of Tamil Nadu Open University payable at Chennai. The applicant need to submit the attested photocopy of the following documents along with the filled in application form as given below. Birth certificate or SSLC certificate as a proof of date of birth, community certificate, SSLC and PUC or higher secondary, UG, PG and MPhil mark statement and convocation certificate, proof for completion of UG or CSIR, NET including JRF, SET, GATE, teachers fellowship holder are awarded with any other national fellowship or scholarship, service certificate and no objection certificate in original from the head of the instruction where the candidate is employed indicating the date of appointment if the applicant wish to push to research program under part-time stream. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவா ரீட் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறமா eligibility criteria and selection procedures. Refer the PhD regulation 2024 which is hosted in the university website. Fee structure of PhD programs கொடுக்கப்பட்டுள்ளது. Application cost full time and part time ₹1,000, registration fees ₹1,000, recognition ₹500, tuition fee per year 15,000 full time, 20,000 part time கொடுத்திருக்காங்க. Library deposit fee ₹1,000, student welfare fund ₹200, postal charge ₹2,000, doctoral committee meeting ₹15,000, alumni association ₹500, ICT fee ₹500, lab fee, chemicals, handling equipments and other durables ₹3,000. மொத்தமா PhD full time programக்கு ₹39,700 கொடுக்கப்பட்டுள்ளது. PhD part time program ₹44,700 கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. ஆகவே தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியில் PhD ப்ரோக்ராம் பண்ணுவதற்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவா ரீட் பண்ணி புரிந்து கொண்டு விண்ணப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கு
திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. PhD அப்ளிகேஷன் ஜூன் 2026 இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி சைதாப்பேட்டை சென்னை 15 அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு PhD ப்ரோக்ராம். சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. இந்த காலத்துல உங்க சப்ஜெக்ட ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைம் பார்ட் டைம் ஜனவரி ஜூன் செக்ஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் கேபிட்டல் லெட்டர், நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் as entered in the degree certificate. இந்த மாதிரி உங்க முழு பெயரை இங்க கேபிட்டல் லெட்டர்ல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்டப்பட வேண்டும். செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்டப்பட வேண்டும். அப்புறமா மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கேட்டிருக்காங்க. கிளாசிபிகேஷன் ஏரியா, urban, ரூரல் டிக் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி டிக் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் டிக் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ரிலிஜியன் போன்ற விவரங்கள் எல்லாமே பூர்த்தி பண்ண வேண்டும். அப்புறமா கம்யூனிட்டி ஃபார் அப்ளிகன்ட் ஃப்ரம் தமிழ்நாடு SC அருந்ததியர், SC அதர்ஸ், ST, MBC, BC அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க கம்யூனிட்டியை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்பெஷல் கேட்டகரி டிசபிலிட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா டிக் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். அடுத்ததாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்கறாங்க. உங்க கல்வி தகுதி விவரங்களை பூர்த்தி பண்ண வேண்டும். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, PUC, +2, பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி இன் MPhil, இந்த மாதிரி நேம் ஆஃப் த ஸ்கூல் ஆர் காலேஜ், இன்ஸ்டிடியூஷன், போர்டு, சப்ஜெக்ட் டீடைல்ஸ், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், கிளாஸ் ஆர் கிரேட், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா ப்ரொஃபஷனல் ஆர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தா பூர்த்தி பண்ணிக்கோங்க. டெஸ்டினேஷன், இன்ஸ்டிடியூஷன், டூரேஷன் விவரங்கள் எல்லாமே பூர்த்தி பண்ண வேண்டும். அதன் பிறகு இந்த விண்ணப்பத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். லிஸ்ட் ஆஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் என்க்ளோஸ்ட் கொடுத்திருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் எஸ் டிக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ப்ரூஃப் ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. proof of educational qualification, proof of date of birth, proof of experience, இந்த மாதிரி enclosed certificate details எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா லிஸ்ட் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், பேமெண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பேங்க், டிமாண்ட் டிராஃப்ட் நம்பர் ஆர் செல்லாங் நம்பர், அமௌண்ட் ₹1000 இன் ஃபேவர் ஆஃப் தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி. அப்புறமா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. அதையும் ரீட் பண்ணி சிக்னேச்சர், டேட் போட்டு இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த விண்ணப்பத்தில் கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து அட்டஸ்ட் செய்த காப்பீஸ் எல்லாமே இணைத்து 7/5/2026 முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி சைதாப்பேட்டை சென்னை 15 என்ற முகவரிக்கு உங்களது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2026ஆம் ஆண்டு PhD அட்மிஷனுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.